தொப்பையில் சைடில் அதிகமாக ஃபேட் இருக்குது, என் தொடர் ரொம்ப பெருசாக இருக்குது, இப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பாடி ஃபேட் எப்படி குறைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் இட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் இம்பாசிபிள். அதாவது நம்ம பாடியில் ஒரு பகுதியிலிருந்து மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் ஃபேட் பர்ன் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துப்போம், அதில் மேலேருந்தும் அடியிலேருந்தும் தண்ணி குறையக்கூடாது, பட் நடுவில் இருக்க தண்ணி மட்டும் வெளியே வரணும் அப்படின்னா அதை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதில் எங்கே ஓட்ட போட்டாலுமே அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியே வரப்போகுது. அதே மாதிரி தான் நம்ம பாடியிலும் ஒரு பகுதியில இருந்து மட்டும் நம்மளால ஃபேட்டை தூக்க முடியாது, பட் ஹோல் பாடியில நம்மளால ஃபேட் பர்ன் பண்ண முடியும். நம்ம பாயிண்ட் நம்பர் 2, நம்ம பாடியில ஃபேட்டை குறைச்சு நல்ல ஹெல்த்தியான பாடி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 மெயினான விஷயம் தேவை. ஒன்று நல்ல உடல் உழைப்பு, இன்னொன்று ஆரோக்கியமான உணவு, இன்னொன்று நல்ல உறக்கம். இது 3 கரெக்டாக கன்சிஸ்டன்டாக கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளோட பாடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உடல் உழைப்புன்னு வரும்போது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு டெய்லியுமே இருந்தாகணும். அந்த காலத்திலலாம் விவசாயிகள் டெய்லி அறுவடை செஞ்சுட்டு ஏறு தழுவுறது இந்த மாதிரி அவங்களோட நாள் ஃபுல்லாகவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுனால அவங்க தனியா இதுக்காக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இந்த காலத்துல நிறைய பேர் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து பல மணி நேரம் ஒர்க் பண்றதுனால ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் வருது. ஸோ இந்த ஒர்க் அவுட்னு வரும்போது எந்தெந்த ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு எஃபெக்டிவா ஃபேட் பர்ன் ஆகுன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்பர் 1 இஸ் கார்டியோ ஒர்க் அவுட். எதனால கார்டியோ? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் எடுத்துப்போம். ஒருத்தர் வந்து சம்மர்ல ரூம் குள்ள இருக்காரு, அவருக்கு அதிகமா வேர்க்குது ஆனா மூச்சே வாங்கல. ஓகே, இன்னொருத்தவர் வின்டர் காலத்துல வெளியே போய் ஜாகிங் போறாரு, அவருக்கு வேர்க்கல ஏன்னா குளிர் ரொம்ப இருக்கனால, ஆனா அவருக்கு அதிகமா மூச்சு வாங்குது. இவங்க 2 பேர்ல யாருக்கு ஃபேட் பர்ன் அதிகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸா இந்த வெளியே போய் குளிர்காலத்தில் ஜாகிங் பண்றவங்க தான். ஏன்னா ஜாகிங் பண்ணும்போது அதிகமா மூச்சு வாங்குது இல்லையா, மூச்சு வாங்கினாதான் நமக்கு ஃபேட் பர்ன் நடக்குமே தவிர வேர்த்தா நமக்கு ஃபேட் பர்ன் ஆகாது. இது ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கார்டியோ ஒர்க் அவுட்டுக்கு எக்ஸாம்பிள் பிரிஸ்க் வாக்கிங், ஸ்லோ ஜாகிங், ஃபாஸ்ட் ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் ஜம்ப்ஸ், ஸ்விம்மிங், இதெல்லாமே கார்டியோ ஒர்க் அவுட் தான். இதுல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதாங்க பெஸ்ட். நீங்க இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அதை நீங்க ரெகுலரா பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ரெகுலரா டெய்லி ஜாகிங் போய் போர் அடிக்குது அப்படின்னா ஒரு நாள் நீங்க டிஃபரன்ஸுக்கு சைக்கிளிங்கோ இல்லை ஸ்விம்மிங்கோ ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக ஃபேட் பர்ன் ஆகும். அண்ட் கார்டியோ பண்ணுறதுனால நமக்கு 2 மெயின் பெனிஃபிட் இருக்கு. ஒன்று ஆப்வியஸாக ஃபேட் பர்ன் ஆகுன்றது பார்த்தாச்சு, இன்னொன்று நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த் அண்ட் லங்ஸோட ஹெல்த், இது ரெண்டுமே நல்லா இருக்கும். கார்டியோவில் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம அதே டெய்லி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸும் வர வச்சிரும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் 1 நம்மளோட டெஸ்டோஸ்டரோன் டிக்ரீஸ் ஆகிடும். நம்பர் 2 நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் சைஸ் குறைஞ்சிரும். நம்பர் 3 நம்மளோட எனர்ஜி லெவலும் டிக்ரீஸ் ஆகிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு மாதிரி கார்டியோவில் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை அதிகமாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வர வச்சிரும். சோ இதுக்கு த பெஸ்ட் வே இஸ் ஃபுல் பாடி ஒர்க் அவுட். கார்டியோவோட சேர்த்து நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸும் நம்ம ட்ரைனிங் ரொட்டீன்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் புஷ் அப்ஸ், ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், இதெல்லாம் தான். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் பண்றதுனால நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் கெயின் ஆகும். கார்டியோல நமக்கு லூஸ் ஆற மசில் ஸ்ட்ரென்த்தை நம்ம இதுல கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் மசில் ஸ்ட்ரென்த் கெயின் பண்றதுக்கு இன்னொரு பெஸ்ட் வே வெயிட் ட்ரைனிங். வெயிட்ஸ் தூக்கி வச்சுட்டு ஸ்குவாட் பண்றது, லஞ்சஸ் பண்றது, டெட் லிஃப்ட் பண்றது, பெஞ்ச் பிரஸ் பண்றது, இது எல்லாமே நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த்தை செமையா கெயின் பண்ணும். ஒர்க் அவுட் வழியா நம்ம ஃபேட் எப்படி பர்ன் பண்றது பார்த்தாச்சு. இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம், அதாவது நல்ல உணவு. நம்ம கரெக்டான ஹெல்த்தியான ஃபுட்ஸா சாப்பிடணும், அதை அளவா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபேட் பர்ன் எஃபெக்டிவா நடக்கும். நிறைய பேர் இப்போ பண்ற தப்பு என்னன்னா வெயிட்டை சீக்கிரமா குறைக்கணும்ட்டு இந்த வாட்டர் டயட்னு ஒன்று ஃபாலோ பண்றாங்க. மண்டேனா வெந்தய தண்ணி, அடுத்து ஒரு நாள் சீரக தண்ணி, அடுத்து ஒரு நாள் வெறும் தண்ணி, இந்த மாதிரி குடிச்சு வெறும் அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி மட்டுமே குடிக்கிறாங்க. இதனால நமக்கு பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன் எதுவுமே கிடைக்காம போயிடும். அண்ட் சில பேர் இந்த ஃப்ரூட்ஸ் டயட்னு எடுக்கிறாங்க, நாள் ஃபுல்லா ஒன்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது. இதனால நமக்கு விட்டமின்ஸ் கிடைக்கும், ஆனா புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், குட் ஃபேட்ஸ் இது எல்லாமே கிடைக்காம போயிடும். வெஜிடபிள் டயட் அதுவும் இந்த ஃப்ரூட்ஸ் டயட் மாதிரி தான், விட்டமின்ஸ்லாம் கிடைக்கும், பட் ஆனா நமக்கு தேவையான புரோட்டீன் எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்றதை விட்டுட்டு ஹெல்த்தியான டயட்டா மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட பாடிக்கு தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், குட் ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும். இது எல்லாமே கரெக்டான அளவுல கிடைக்கணும். கரெக்டாக நமக்கு பாடிக்கு தேவையான அளவு நம்ம டெய்லி சாப்பிட்றோமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம டே டு டே சாப்பிட்ற ஃபுட்டோட கலோரிஸை நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுவேன்னா ஹெல்த்திஃபைமின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை அப்படியே அந்த ஆப்பில் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவே இவ்வளோ கலோரிஸு, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபேட் இருக்குது, இதில் இவ்வளோ ஃபைபர் இருக்குது அப்படின்னு தெளிவாக நமக்கு காமிச்சிடும். இப்போ ப்ரோட்டீன் விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் டே டு டே எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணல, ஜஸ்ட் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் வீட்டில் வந்து சும்மா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பாடி வெயிட் இன்டூ 0.8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. இப்போ உங்கள் பாடி வெயிட் 70 கிராம்ஸ் அப்படின்னா 70 இன்டூ 0.8 அது எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் கிராம்ஸ். இல்லை நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது 70 இன்டூ 1
அதுதான் உங்களுடையது. இது நான் 70ன்றது ஒரு பர்சனோட பாடி வெயிட்டை எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். இல்ல உங்களோட பாடி வெயிட் இன்டூ 1 அதுதான் ஒரிஜினல். அண்ட் நீங்க டெய்லி இன்டென்ஸா ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா உங்க பாடி வெயிட் இன்டூ 1.5 அதுதான் உங்களுக்கு தேவை. இல்ல நீங்க பாடி பில்டிங் பண்றீங்க, நல்லா மசில்ஸ் நல்லா பெருசா பில்ட் பண்ணணும், காம்படிஷன் போய் ஏறணும் ஸ்டேஜ்ல அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டியது பாடி வெயிட் இன்டூ 2.0 கிராம்ஸ். இதுதான் ஒருத்தவங்களுக்கு தேவையானது. சோ உங்களுக்கு என்ன கோலோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எல்லாருமே இந்த பாடி வெயிட் இன்டூ 2 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பாடி பில்டர் மாதிரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்லை, ஸ்டேஜ் ஏறணும்னு ஆசை இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஃபிட்டான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தா போதும் அப்படின்னா பாடி வெயிட் இன்டூ 1 கிராம் ஆஃப் புரோட்டீனே இஸ் மோர் தென் எனஃப். சரி, புரோட்டீன் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் குட் ஃபேட்ஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கேலரிஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம ஈஸியாக நம்ம ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். அதில் கூகுள்னு ஒன்று இருக்குல்ல, அதில் போயிட்டு நம்ம கேலரி கால்குலேட்டர் ட்ரை பண்ணால் போதும். அதில் போயிட்டு நம்மளோட பாடி வெயிட், ஹைட்டு, அப்புறம் ஏஜ் இது 3 டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவை அப்படின்றத கிளியராக காமிச்சிரும். ஸோ அடுத்த ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் டே டு டே சாப்பிட்றத அப்படியே ஹெல்த்திஃபை ஆப்பில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ கேலரிஸ் அப்படின்னு காமிச்சிரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மேக் பண்ணி கேலரி கால்குலேட்டரை காட்டுற வேல்யூவும் இந்த ஹெல்த்திஃபை மீல் இருக்கிறதும் ஈக்குவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை எப்படி புரோட்டீனுக்கு, கார்போஹைட்ரேட்ஸுக்கு, ஃபேட்ஸுக்குன்னு பிரிக்கிற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ரேஷியோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10க்கு 5:3:2. இந்த ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா 10ல 5 பகுதி, அதாவது 10ல பாதி பகுதி வந்து கார்போஹைட்ரேட்ஸுக்கு நம்ம கொடுக்கணும், அண்ட் 3 பகுதி வந்து புரோட்டீனுக்கு, அண்ட் 2 பகுதி மட்டும் ஃபேட்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 2000 கேலரிஸ் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுல 1000 கேலரிஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து வரணும், அண்ட் 600 கேலரிஸ் புரோட்டீன்ல இருந்து வரணும், அண்ட் வெறும் 400 கேலரி தான் ஃபேட்ல இருந்து வரணும். ஒரு கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன் இஸ் 4 கேலரிஸ் அண்ட் 1 கிராம் ஆஃப் ஃபேட் 9 கேலரிஸ். ஸோ இதை மனசுல வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு கரெக்டான டயட் பிளான் நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஃபுட் வழியா நம்ம என்னெல்லாம் சாப்பிடணுன்றதை பார்த்தாச்சு. இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம், விச் இஸ் தூக்கம். தூக்கம்ன்றது மனுஷங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தூக்கம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி செம்ம ஆக்டிவாகவும் ஃபோக்கஸ்டாகவும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தூக்கம் தான் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிவேர் பிட்வீன் 6 to 9 hours. இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். நமக்கு எவ்வளோ தூக்கம் தேவைன்னு நம்மளால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம பாடியை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் 6 hours தூங்கி பாருங்க. அது உங்களுக்கு பத்தல, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து 6.5 hours வாங்க. அதுவும் உங்களுக்கு பத்தல அப்படின்னா 7 hours. இந்த மாதிரி தூங்கும் போது ஒரு பேட்டர்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்களே ஒரு நாள் கண்டுபிடிப்பீங்க, ஓ இந்த 8 hours தூங்கினா எனக்கு கரெக்டாக இருக்குப்பா, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த 8 hours ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சில பேருக்கு அது 6.5 hours ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி நமக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் தேவைப்படுது அப்படின்றத பார்த்து நம்ம அதை ரெகுலராக தூங்க ஆரம்பிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரியே உடல் உழைப்பு, நல்ல உணவு, நல்ல உறக்கம் இது 3மே இருந்தது அப்படின்னா நம்ம பாடி நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும், ஃபேட் பர்சன்ட்டும் அளவோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். நன்றி, வணக்கம்.